ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிகாஸ் டைரி. நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரெட் பீஸா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கன் ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தந்தூரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெஜ்ஜீஸ் ரெடி பண்ணிடலாம். பெரிய வெங்காயம் ஒரு 1/2 சைஸ் அளவுக்கு சாப் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/2 தக்காளியும் சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சின்ன சின்னதாக சாப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 1/2 கேப்சிகம் குடைமிளகாய் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சீசனிங் நீங்கள் என்னனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கிறேன். அதில் 1 சைடு மட்டும் டோஸ்ட் பண்ண பிரெட் ஸ்லைசஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது மேலே பீஸா சாஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பிரெட் ஸ்லைசஸை 1 சைடாச்சும் டோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு பீஸா கொஞ்சமாச்சும் கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் டோஸ்ட் பண்ணாமல் சேர்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுற பீஸா சாஸ் எல்லாத்தையுமே அந்த பிரெட் அப்சர்வ் ஆகிட்டு ரொம்ப ஊறி போன மாதிரி கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெஜ்ஜீஸ் மிக்சர், அதை நம்ம டாப்பிங்ஸாக பீஸா சாஸ் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் டாப்பிங்ஸாக ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மொசரல்லா சீஸ் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி டைப்ஸாக எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம டாப்பிங்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணணும். 200 டிகிரிக்கு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீஹீட்டட் ஓவனில் 200 டிகிரிக்கு ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சீஸியான சிக்கன் பிரெட் பீஸா ரெடி ஆயிடும். ஸோ
ஆஃப்டர் 15 மினிட்ஸ் பாருங்கள், நம்ம சீஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பீஸாவும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரெட் பீஸா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவன் இல்லைனாலும் நம்ம தோசை டவாவில் கூட நம்ம சிக்கன் பிரெட் பீஸா பண்ணலாம். ஒன்லி திங், நம்ம ஆட் பண்ணுற சீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பீஸா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.